வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இன்னும் பார்க்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த ஏற்காடு வந்திருக்கேன். நல்லா இருக்கு ஏற்காடு. சேலத்துக்கு ஒரு வேலையை வந்தேங்க. சரி, ஏற்காடுன்னு பார்த்தா 32 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு. ஓகே, 1 ஹவர் ட்ராவல் அப்படின்ட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பராக இருக்குங்க ஏற்காடு. அப்படியே வந்துட்டுங்க, அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே வந்து இங்கே ஆப்போசிட்லேயே பக்கத்துலேயே ஒரு சின்ன பார்க் இருந்துச்சு, அண்ணா பார்க்குன்னு. அங்கே வந்திருக்கோம். பாருங்கள், அவ்வளோ குட்டி பார்க்கு, நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே தான் வந்து ஃப்ளவர் ஷோ வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே இந்த சைடில் பாருங்கள், அப்படியே ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டனில் எப்படிங்க அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் பண்ணுவாங்க, பட் எங்கேன்னு தெரியல சார் எனக்கு. இங்கே ஃபுல்லாக வந்து ரோஸாக இருக்குது. கண்ணாடி மாளிகை, அண்ணா பூங்கா, ஏற்காடு என்ட்ரன்ஸு. எல்லா பக்கம் இந்த மரம் வந்துடுது. அப்புறம் மாதம் 2000 ரூபாய். பெண்களுக்கு அதே மாதிரி பெண்களுக்கு இலவச பேருந்து. அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லேக் இருக்குங்க. இதை முடிச்சுட்டு அப்படியே அந்த லேக் போகலாம். பரவாயில்லைங்க, சேலத்துக்காரங்க ஒரு 30 கிலோமீட்டரில் சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. ஒரு 1 ஹவர் வந்தோம்னா 1 டே ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போகலாம். तब वो पेज 1 वाले झूले लगे हैं. चलो हम जा रहे हैं.
இந்த ஏற்காடு வரக்கு எப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, எங்கே இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவிலையோ சேலம் வந்துடுங்க. சேலம் ரயில்வே ஸ்டேஷன் ஆர் பஸ் ஸ்டாண்டு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஏற்காட்டுக்கு பஸ் இருக்குதுங்க. கேப்பு பிடிச்சிங்கன்னா எப்படி இருந்தாலும் இங்கே 1 மணி நேரத்தில் ஏற்காடு வந்து வந்துடலாம். சேலத்தில் டவுனில் சிட்டிலேருந்து இந்த வழியாக போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. ஒரு நாள் ஸ்டே பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பிளேஸ் இருக்குது. நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டாங்க, மணி வரைக்கும் 2 ஆச்சு. ஒரு 11:45 கிளம்புனேன் சேலத்தில். 1 மணிக்கு வந்துட்டேன். வந்துட்டு கடையில் சாப்பிட்டு அப்படியே உள்ளே வந்தேங்க. ஒரு 3-4 மணிக்கு கிளம்பலான் இருக்கோம் ரிட்டன் திருப்பூருக்கு. நல்லா இன்னும் சீசன் டைமில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி லைட்டு போடுவாங்க போல் இருக்குது. பாருங்க லேக் ஜம்முன்னு இருக்கு. பாருங்க பல்சர் நாங்கள் நிறுத்தியிருக்கேன். லேக் அப்படியே இங்கே நிறுத்தியிருக்கேன். அப்படியே ஆப்போசிட்லேயே லேக் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே உள்ளே போயிட்டு வருவோம். ஏரி பூங்கா ஏற்காடு. படகு இல்லம் ஏற்காடு. என்ட்ரன்ஸ் ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட்டுங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வேணும்னா நம்ம உள்ளே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. சூப்பராக இருக்குது. கிளைமேட் மழை வர்ற மாதிரி ஆகி போச்சுங்க. இப்படி லைட்டாக துளிக்குது. திருப்பூரில் பொழந்துக்கிட்டு இது வெயிலுங்க. கீழேயும் சேலத்துலேயும் பட்டை கிளப்புது. இங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, லைட்டாக லேசாக அப்படியே துளிக்குது. அப்படியே படன்னு என்ன பண்ணணும்? போட்டு உள்ளே போலிங்க. நிறைய பக்கம் நான் போயிட்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துலான்னு உட்காந்துச்சுங்க. அப்படியே ஒரு ஜம்முன்னு இந்த லைட்டாக கூலிங்க்கு சூப்பராக டீ வாங்கிட்டோம். அப்புறம் பாருங்கள் இது வாங்கியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் நிற்கிறேன். मजा आ रहा है उसको.
ஓகே மக்களை சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. டீ சாப்பிட்ருக்கோம் மெயின் ரோட்டில் கடையில். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.